நீலகிரியில் அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்படுவதாக நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்துள்ளார். உதகை கூடலூர் சாலையில் மரம் விழுந்து உயிரிழந்த கேரளாவைச் சேர்ந்த 15 வயது சிறுவனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் பேட்டியளித்த அவர் மழையின் தீவிரத்தை உணர்ந்து மக்கள் வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டும் என கூறினார். மேலும் கேரளா, கர்நாடகா மாநில எல்லையோர மாவட்ட ஆட்சியர்களிடமும் மழை குறித்த எச்சரிக்கை அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கூட எல்லா ஃபாரஸ்ட் ஏரியாஸ், எஸ்பெஷலி பைன் ஃபாரஸ்ட்டு, ஷூட்டிங் ஸ்பாட்டு, பைக்கரா போட்டிங், ஊட்டி போட் ஹவுஸ் போட்டிங் இது எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அதே கண்டினியூ ஆகும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவே இப்போ நம்ம பொட்டானிக்கல் கார்டன்ஸ், ரோஸ் கார்டன் கூட நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். நம்ம பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் 3 பேர் கலெக்டர்ஸ் கூட நான் பேசினேன். நம்ம வாய்நாடு, மல்லப்புரம், அப்புறமா கர்நாடகாவில் வந்து நம்ம சாமராஜ் நகர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டேன். நம்ம ஃப்ளையர் வந்து இதெல்லாம் க்ளோஸ், என்னென்ன நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஏதாவது எமர்ஜென்சி வந்தால் எந்த நம்பருக்கு கூப்பிடணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு அங்கே இருக்கிற லோக்கல் மீடியாவில் அவங்க சர்க்குலேட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். நீலகிரி மாவட்டம் உதகையில் கனமழை எச்சரிக்கை காரணமாக முக்கிய சுற்றுலா தலங்களான தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா உள்ளிட்டவை தற்காலிகமாக மூடப்பட்டன. நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. தாவரவியல் பூங்கா மற்றும் ரோஜா பூங்காவில் இருந்து சுற்றுலா பயணிகள் முன்கூட்டியே வெளியேற்றப்பட்டனர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.